நான் கமிஷனர் பேசுறேன். ஹெச்ஒன் இன்ஸ்பெக்டரா? சார் அவர் லீவ்ல இருக்கார் சார். நான் எஸ்ஐ சத்யா பேசுறேன். ஓ புதுசா? ஆமா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உன் ஏரியால கிரைம் ரேட் அதிகமாயிட்டே இருக்கு. சார் அது வந்து இத பாரு, கண்ட்ரோல் பண்ண தெரியலனா எதுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு வரீங்க நீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல பிரஸ் மீடியான்னு வந்து விஷயம் நாரி போக போகுது. சார் நான் இப்ப கூட ஃபீல்ட்ல தான் சார் இருக்கறேன். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நிலைமை கண்ட்ரோலுக்கு வந்தே ஆகணும். ஓகே? இல்ல உன்னை ஸ்டேஷனை விட்டு நான் தூக்கிடுவேன். ஜாயின் பண்ண 2வது நாளே சஸ்பெண்ட் ஆயிடாது. சார் இல்ல சார், இனி என் லிமிட்ல ஒரு கிரைமும் நடக்காம நான் பாத்துக்கிறேன் சார். பேசாத, செய். அப்படிங்க. ஏய் நிறுத்து நிறுத்து நிறுத்து. அம்மா ஏறுங்க. வாங்கம்மா. பாத்து போங்க. ஏறுங்க. ஏறுங்க. போங்க போங்க. மேடம் அனுப்பிச்சிருவா. யோ போயா. போ போ. ஹலோ சாச்சா சொல்லு பேட்டி. எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னம்மா நல்லா இருக்கேன். ஆமா நீ எஸ்ஐ ஆயிட்டியாமே? ஆமா சாச்சா. இன்ஷா அல்லாஹ். இப்ப அவசரமா நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுமே. என்னம்மா சொல்லு. சாச்சா அது வந்து இது பெரிய மேட்ராச்சே. ஆனா கேக்குறது ஏன் பொண்ணாச்சே. கண்டிப்பா செஞ்சிருவோம். அப்புறம் சாச்சா எனக்கு ஒரு பொருள் வேணும். என்ன வேணும் சொல்லுமா. அது வந்து பேட்டி நான் தர்றேன். தேங்க்ஸ் சாச்சா. என் ஏரியாவிலேயே கிரைமா? யாருன்னு காட்டுறேன். வண்டி எடுங்க. ஓகே மேடம். ஏய் டைம் ஆச்சு. இந்த சைடு தானே வருவா? ஆமாண்டா. டைம் ஆகுது, இன்னும் வரலையா? ஏய் அவ்வளோ பாரு. ஆமாடா அந்த பொண்ணு தான். நான் காரை ஸ்டார்ட் பண்றேன், பக்கத்துல வந்தது உள்ள தூக்கி போட்டு. சரி மச்சி. சொல்லுங்க. எங்கம்மா இருக்க? சீக்கிரம் வாமா. ஏங்க பயப்படுறீங்க? நான் என்ன சின்ன குழந்தையா என்ன? அதெல்லாம் வந்துடுவேங்க. அமித் கிட்ட போன் கொடுங்க. அமித் அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணாத, பொம்மை எடுத்து விளையாடு போ. அம்மா வந்துட்டு இருக்கேன். சரியா மேடம்? ஒரு நிமிஷம். ஹலோ. ஆமா அப்படியா? ஓகே ஓகே. அப்படியே பண்ணிடுறேன். ஓகே ஓகே ஓகே. என்னடா இப்ப வேணாம், வா. என்னடா சொல்றேன், வண்டியில ஏறி போலாம், வா.
என்ன ரவுடி பேபி ஒரு கால் கூட பண்ணல? காலையில அவசரமா வேற கிளம்பி போனாலே. ஒருவேளை பிஸியா இருப்பாளோ, இல்லைன்னா அவளே ஃபோன் பண்ணிருப்பாளே. நம்மளே கால் பண்ணி பார்ப்போம். அமுல் பேபி, என்கிட்ட பேசாத ரவுடி பேபி. ஏன் என்னாச்சு? என்னை பத்தி நீ கொஞ்சமாச்சும் யோசிக்கிறியா? வருத்தப்படாத செல்லம். நான் நைட்டு வருவேனா 2 பேரும் உட்காந்து மணிக்கணக்கா பேசுவோம். ஓகேவா? ஆ, நீ வந்துதான் ஆகணும். ஏன்னா உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. என்ன? நம்ம 2 பேரும் ஒரு இடத்துக்கு போறோம். எங்க? நீ நைட்டு வா, நான் சொல்றேன். சரி, நான் வைக்கட்டுமா? என்ன போனை வைக்க போறியா? ஏன்? இல்ல, சரி அதை விடு. நிச்சயமா நைட்டு வந்துருவல. ஏன் டவுட்டா கேக்குற? நேத்து நீ இப்படிதான் சொன்ன, ஆனா கடைசியில வரல. ஆ, நீ கேஸ பாரு, நான் வேணான்னு சொல்லல. ஆனா என்னையும் கொஞ்சம் பார்க்கலாம்ல. இப்பெல்லாம் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ற ரவுடி பேபி. எனக்கும் அப்படிதான் இருக்குது அமுல் பேபி. நான் என்ன பண்ணிட்டோம் சொல்லு? இங்க ரொம்ப பிஸியா இருக்குது. நீ வேலையில பிஸியா இருக்க, ஆனா என் நினைப்பெல்லாம் உன்னை சுத்தியே இருக்கு. எனக்கு என்னமோ நீ என்னை விட்டு ரொம்ப தூரம் போன மாதிரி ஃபீலா இருக்கு. அமுல் பேபி, இந்த 2 நாள் மாதிரியே நம்ம மொத்த வாழ்க்கையும் போயிடுமான்னு எனக்கு பயமா இருக்கு ரவுடி பேபி. ஏன் அமுல் பேபி இப்பெல்லாம் பேசுற? என்னாச்சு உனக்கு? அது என்னன்னு தெரியல. உன்னை காலையில அனுப்புனதுல இருந்தே மனசே சரியில்லை. ஏதோ இழந்த மாதிரியே பாரமா இருக்கு. என்னால வேலை செய்யவே முடியல, சாப்பிட கூட முடியல. ஏன் எதுலையுமே என்னால கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. ஏன்? இதுக்கு முன்னாடி நம்ம காலையில இருந்து நைட் வரைக்கும் பார்க்காம இருந்ததே இல்லையா? இப்ப மட்டும் ஏன் ஃபீல் பண்ற? ரவுடி பேபி, அதான் எனக்கும் தெரியல. எனக்கு என்னன்னு தெரியல. என் மனசு ஒரு நிலையில இல்ல. நான் உன் பக்கத்துல இருக்கணும்னு தோணுது. அதான் என் அமுல் பேபியோட லவ். எனக்கும் மேல இருக்கிறது அதே லவ் தான். 2 பேரும் பார்த்து பேசினா சரியாயிரும். நைட் நான் வந்துடுறேன். ஓகேவா? லவ். பாய் தாண்டா, சூப்பர் பிரியாணி. பிரியாணி வேற லெவல். பாய் பிரியாணி தான். ஒரு நாள் ஆளுங்களை வெட்டுறதை விட்டுட்டு இதை வெட்டுவோம். சாப்பிடு. பாய் வீட்டு பிரியாணி சூப்பரா, சும்மா டேஸ்ட் அள்ளுதா அப்பா. விடாத, 2 உள்ள போடுறாங்க. வயிறு நிறைஞ்சிருச்சு. இது ஆக்கி வச்ச பாய பார்த்தேன்னா மனசும் சந்தோஷமாயிரும். பாயங்கடா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, எல்லாம் நல்லா சாப்பிடுங்க. நல்லா உங்க எல்லாரும் நல்லா வச்சுக்குவாரு. நல்லா சாப்பிடுங்க, நல்லா திருப்தியா சாப்பிடுங்க, கூச்சப்படாம சாப்பிடுங்க. சாப்பிடுங்க பாய், சாப்பிடுங்க. ரொம்ப நல்லா பண்ணிட்டீங்க பாய். நீங்க நல்லா சாப்பிட்டா எனக்கு ரொம்ப திருப்தி. ஆமா, எங்க பாய் போயிருந்தீங்க? நீங்க சாப்பிட்டது ஜீரணமாக வேண்டாமா? அதான் போயிட்டு பீடா வாங்கிட்டு வந்தேன். பாய், உன் மனசே மனசு பாய். ஆனா ஒரே ஒரு குறை பாய். என்னப்பா பாண்டி? சரக்கு மட்டும் இருந்ததுன்னு வச்சுங்களேன், இன்னும் அமோகமா இருந்திருக்கும் பாய். ஆனா என்ன பாண்டி, இப்ப மட்டும் என்ன சரக்கு ஊத்தி தான் செஞ்சிருக்கேன். என்ன பாய் சொல்றீங்க? ஓ, அதான் சாப்பிட்டதும் சும்மா கும்முன்னு ஏறுதா பாய்? இன்னும் நல்லா ஏறும் பாத்துக்க. சூப்பர் பாய். போர் ஆகுற மாதிரி இருக்கு.
டேய் சைலண்ட் சைலண்ட் சைலண்ட். பாஸ்ரா. ஏய் பாசாண்டா அமைதியா இருங்கடா. சொல்லுங்க பாஸ். ஏய், நான் சொன்ன மாதிரி அங்கங்க கொள்ளை திருட்டு அடிதடி பண்றீங்களா இல்லையா? நடக்கிறது எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுங்கடானா. கொஞ்ச நேரமா உங்ககிட்ட இருந்து போனே காணோமே, என்னாச்சு? பாஸ் ஒரு half an hour கமர்ஷியல் பிரேக் பாஸ். பிரேக்கா? டேய் எங்கடா இருக்கீங்க? நாங்க டேய் சொல்லி தொலைங்கடா. அதான் பாய் நம்ம வந்து சத்யா பதில் பேசி தொலைங்கடா. பதில் வராது. ஏன்னா அவங்க வாய் ஃபுல்லா பிரியாணி இருக்குது. ஹலோ, நீங்க யாரு? எஸ்ஐ சத்யா. பேரை கேட்டாலே சும்மா அதிருது இல்ல? டேய் நீ எப்படி அங்க? என் ஏரியால கிரைம் ரேட் ஏத்துறதுக்கு நீ பிளான் பண்ணல? அதுக்கு ட்ரீட் வைக்க வேணாமா? நீ அனுப்புன மொத்த ரவுடிங்களையும் ஒரே இடத்துக்கு கூட்டின்னு வந்து விருந்து வச்சுனரு. வல்லவனுக்கு வல்லவன் உண்டுடா என் டுபுக்கு. சில்வர் ஸ்பூனுக்கே இவ்வளவு மூலனா இரும்பு ராடு சும்மா இருக்குமா? அடிச்சோம்ல நங்குன்னு. ஏண்டா ஒரு புள்ளத்தாச்சி பிரசவ லீவு கேட்டா 6 மாசத்துக்கு வீணா சம்பளம் தரணுமேனு அவளுக்கு திருட்டு பட்டம் கட்டி வேலை செஞ்ச 2 மாச சம்பளத்தையும் புடிச்சுன்னு அவளை துரத்தி என்ன காலி பண்ண ஏரியா ரவுடிங்களை விட்டு கிரைம் ரேட்டை ஏத்துவியா? டேய் இவனுங்களுக்கு எல்லாம் இவ்வளவு செலவு பண்றதுக்கு ஆனந்திக்கு 6 மாச சம்பளத்தையும் லீவும் குத்த அனுப்பிடலாமேடா. ஆனா நீ கொடுக்க மாட்ட. ஏன்னா உனக்கு பணக்கார திமிரு. நீ அச்சா வாங்கிக்கணும், திருடி பட்டம் குத்த அழுதுகினே போயிடணும். ஏன்னு நான் கேட்டா நீ மிரட்டுவ, நான் பாய்ந்துடணும். டேய் பயப்படுற ஜாதி இல்லடா இந்த சத்யா. ஏறி நின்னு வெளுக்கிற பிசாசுடா. நீ அவுத்து விட்ட ரவுடிங்க அத்தனை பேரையும் தூக்கிட்ட. இப்ப நீ என்ன பண்ண போற? டேய் எனக்கு 2 தெரியற மாதிரி இருக்குதுடா. போடா, எனக்கு 3 சத்தியாவா தெரியுதுடா. உன் ஆபீஸ்ல உழைக்கிறவங்க எல்லாம் உனக்கு பசு மாடு மாதிரிடா. உழைப்ப கறக்குற வரைக்கும் கறந்து அடிமாடா அனுப்பிடுவீங்கல்ல? டேய் பணக்கொழுப்பு எடுத்த பண்ணி. உழைப்புனா உனக்கு என்னன்னு தெரியுமாடா? ஸ்லோ டெத், மெதுவான மரணம். அதுக்கு நீ குடுக்கற பிச்சை பணம் எதுக்குமே ஈக்குவல் ஆவாதுடா. சம்பளம்ங்கிறது ஜஸ்ட் காம்பன்சேட் தான். உசுரை கொடுத்து உழைக்கிறாங்களே அவங்கதான் உனக்கு சாமி. அவங்கள நீ கொண்டாட கூட தேவையில்ல, கொன்றாத. என்னாண்ட யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு முதுகுக்கு பின்னாடி சகுனி வேலை செய்றியா? நான் சகுனிக்கே அப்பண்டா, பார்த்தல? சாச்சா பேட்டி, இவனுங்க சாப்பிட்ட சாப்பாட்டுல மயக்க மருந்து கலந்துருக்குது. மயக்கம் தெளியா குறைஞ்சது 24 மணி நேரம் ஆகும். இவனுங்க யாரும் நீ வெளியே வரவே கூடாது. ஒரு நாள் குற்றமே இல்லாம சிட்டி சுத்தமா இருக்கட்டுமே. அல்ல நான் பாத்துக்கிறேன் பேட்டி. கேட் அழுத்து சாத்து தங்கம். ஓகே மேடம். சொல்றா சில்வர் ஸ்பூன். உன் பிளான மயக்க மந்து குத்து படுக்க வச்சிட்டான். இப்ப நீ என்ன பண்ண போற? ஏய் அடங்கடா, இது சும்மா ட்ரெய்லர் தாமா, மெயின் பிக்சர் இன்னும் பாக்கலையே. ஏய் உன்னை சும்மா விட மாட்டேன்.
என் கேரக்டரையே நீ புரிஞ்சுக்க மாட்டியேபா. இனி நீயே நினைச்சாலும் சும்மா இருக்க முடியாது. கொஞ்சம் டோர் ஓபன் பண்ணி வெளியே பாரு ராசா. போராடுவோம் 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 என்ன ராஜா எப்படி இருக்குது என்னோட பிக்சரு? சும்மா பச்சை மிளகாய கச்சா மாதிரி ஜுப்பு நேர்தான். ஏ அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கு ஒரு காட்டில் ஒரு பொந்திடை வைத்தேன். வெந்து தணிந்தது காடு, தத்தருகிட 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 தத்தும். புரியல? அண்ணா நகர் பிரான்ச்ல நான் 10 வச்சு தீ பரவ ஆரம்பிச்சிச்சு. உன்னோடது உன் அப்பனோடதுன்னு 36 பிரான்ச்லயும் சேர்த்து 3662 ஆனந்திங்களுக்குள்ளயும் 10 எரிய போகுது. நான் சொன்னதை கேட்காம நீ ஏன் 10 வச்சிட்டிய பீட்ரு பீட்ரு பீட்ரு. போராடுவோம் 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 நீதி கிடைக்கும் வரை போராடுவோம் 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 நீதி கிடைக்கும் வரை போராடுவோம். எப்படி மேடம் இது ரோஹனோட வேலைன்னு கண்டுபிடிச்சுங்க? பணக்காரனுக்கு தலையில மட்டும் இல்ல வால்லையும் வசம் இருக்கும். ஆனந்திக்கு வேலை தரேன்னு டக்கு நான் ஒத்துக்கினதும் எனக்கு அப்பவே டவுட் வந்துச்சு. ஆனா நான் உஷாராகிறதுக்குள்ள விஷயம் ஏசி வரைக்கும் போயிடுச்சு. ஆனா ஆனந்தியை வச்சு எப்படி நீங்க போராட்டம் பண்ணீங்க? அது ரொம்ப தேங்க்ஸ் மேடம். எம்டி கால் பண்ணி வேலையை கண்டினியூ பண்ணிக்க சொல்லிட்டாரு. 2 மாசம் சம்பள பாக்கிய நாளைக்கு அக்கவுண்ட்ல போடுறேன்னு சொல்லிட்டாரு. எம்டி சொன்னதை நம்பாதீங்க. ஏன் மேடம்? அந்த ரோஹன் உங்களுக்கு நல்லது பண்ற மாதிரி பண்ணிட்டு பின்னால சதி செஞ்சாலும் செய்வான். பணம் கைக்கு வந்தாதான் நிஜம். இப்போ நான் என்ன பண்றது மேடம்? இது ஒரு நிரந்தர தீர்வு வேணும். இல்லனா இன்னொரு ஆனந்தி பாதிக்கப்பட்டுருவா. பாதி சம்பளத்தோட மெட்டர்னிட்டி லீவ் கொடுத்தே ஆகணும். இங்க 10 வைக்கிற நெருப்பு 35 பிரான்ச்லயும் 10 எரியணும். ஆமா, உங்க கம்பெனில எத்தனை பேர் வேலை பாக்குறாங்க? ஒரு 20-25 பேர் இருப்பாங்க மேடம். அப்போ ஓகே, நீங்க மத்த லேடிஸ் ஆண்ட பேசுங்க. இன்னைக்கு நான் பாதிக்கப்பட்டேன், நாளைக்கு நீங்களும் பாதிக்கப்படுவீங்க. ஒன்னு சேர்ந்து போராடினாதான் ஜெயிக்க முடியும்னு சொல்லுங்க. பிரச்சனை முடிகிற வரைக்கும் நாங்க வேலை செய்ய மாட்டோம், உள்ளிருப்பு போராட்டம் செய்யறோம்னு ஆரம்பிங்க. ஓகே மேடம். என் நிலைமை வேற யாருக்கும் வரக்கூடாது. உடனே நான் போராட்டத்தை ரெடி பண்றேன் மேடம். கலக்கிட்டீங்க மேடம். சின்ன வயசுல இருந்து பசி பட்னின்னு மஜ்லி குப்பத்துல வளர்ந்தவனா. ஏழைங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உடனே காலத்துல இறங்கிடுவேன். மேடம், அத்தனை ரவுடிகளும் சிக்கிட்டாங்க. ஆனா செயின் பறிச்சவங்க, காலேஜ்ல ஈவ் டீசிங் பண்ணவங்க மண்டபத்துல காணுமே மேடம். அவங்க எங்க மேடம்? புரிஞ்சு போச்சு மேடம். தப்பு செய்யாத ரவுடிங்களுக்கே பிரியாணினா அட்டம் பண்ண ரவுடிங்களுக்கு குர்பானி தான். ஏய், சத்தம் போடாம தொங்குங்க. கேம் விளையாண்டுட்டு இருக்கேன்ல, டிஸ்டர்ப் பண்றீங்க.